நீங்கள் பொது பணத்தை கொள்ளையிடுபவர்களை நம்புகிறீர்கள், அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள், கொலைகாரர்களை நம்புகிறீர்கள், சாராய உரிமையாளர்களை நம்புகிறீர்கள், ஊருக்கு ஊர் பார் நடத்தி சம்பாதிக்கின்ற அந்த கட்சியின் பொறுப்பாளர்களை நம்புகிறீர்கள், அவர்களுக்கு வாக்களிக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்காக அரசியலில் இருந்து இந்த மக்களை அப்புறப்படுத்திய திமுக மாணவர்களை அப்புறப்படுத்தியது. மாணவர்களுக்கு தேர்தலே கிடையாது, எந்த கல்லூரியிலும் தேர்தல் கிடையாது. ஆண்களை சாராயம் குடிக்க வைத்து அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினார். மாணவர் சங்க தேர்தல் இல்லாமல் செய்து மாணவர்களை அப்புறப்படுத்தினார். தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் பெண்களை உட்கார வைத்து பெண்களை அரசியல் அப்புறப்படுத்தினார். இப்படி பாரதிய ஜனதா ஒரு நாளிலே கொல்லும் சயனைடு என்றால் இந்த திமுகவும் அதிமுகவும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுகின்ற ஆசிரிக்கின்ற விஷத்தை போன்றவர்கள். நாம் கொல்லப்படுகிறோம் என்பதை நாம் அறியாமலே நம்மை கொன்று கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதார எங்க கொள்கைங்க, தற்சார்பு பொருளாதார எங்க கொள்கைங்க, டாஸ்மாக் பொருளாதாரம் உங்க கொள்கைங்க, டாஸ்மாக் பொருளாதாரம் உங்க கொள்கைங்க, நாட்டு மக்கள் நலமெல்லாம் எங்க கொள்கைங்க, நாட்டு மக்கள் நலமெல்லாம் எங்க கொள்கைங்க, வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கைங்க, உங்க வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கைங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமான் வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமான் வந்தாத்தானே தமிழ். இளரா பாரதி செல்வன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மிகச்சிறந்த கள போராளியாக விளங்கி ஒரு நீர் விபத்திலே இறந்து போன, எங்களை விட்டு பிரிந்து போன தம்பி வாசுதேவன் அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திலே பங்கேற்றிருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் புலவர் கிருஷ்ணகுமார், சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தம்பி இசை மதிவாணன், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்விலே மிகவும் உணர்ச்சி வயப்பட்டு இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறேன். தம்பி வாசுதேவன் அவருடைய அந்த படத்தை பாருங்கள், அவனுடைய கண்களை பாருங்கள். இந்த நாட்டிலே இந்த திராவிட கட்சிகளால் தங்களுடைய வாழ்வை இழந்த, கல்வியை இழந்த, வேலை வாய்ப்பை இழந்த, பொருளாதாரத்தை இழந்த ஒரு இளைஞனின் அந்த முகத்திலே தெரிகின்ற அந்த ஏக்கத்தை பாருங்கள், அந்த விரக்தியை பாருங்கள். அந்த கண்களை பார்க்கும் தோறும் எனக்கு அதுதான் தோன்றும். அவனுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். அவன் வணிகவியல் நிர்வாகம் BBA படித்தவன். சில வணிக நிறுவனங்களிலே வேலை பார்த்தான். அதற்கு பிறகு அவனுடைய நண்பனோடு சேர்ந்து ஒரு சிறு வணிக நிறுவனத்தை தொடங்கி அதன் பங்குதாரராக இருந்தான். அதிலே ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு கிடைத்த ஊதியம் ஒரு 10,000 12,000 ரூபாய். அவனுடைய அம்மா ஒரு நிறுவனத்திலே பணியாற்றினார். அவர் ஒரு 3,000 ரூபாய். 15,000 ரூபாய் வருவாய் தான். வேறு யாராக இருந்திருந்தாலும் தன்னுடைய வருவாயை மேம்படுத்த வேண்டும், தான் ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு நல்ல இடத்தில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருப்பான். வேறு யாராக இருந்தாலும் இன்றைக்கு உள்ள பொருளாதார சூழலில் அப்படித்தான் நினைத்திருப்பான். ஆனால் வாசுதேவன் அப்படி செய்யவில்லை. தன்னோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் சுருக்கிக் கொள்ளவில்லை. இந்த தமிழினம் அடிமைப்பட்டு கிடக்கிறதே, இந்த தமிழினம் அடிமைப்பட்டு கிடக்கிறதே, அதை விடுவிக்க வேண்டும், அதற்கு தன்னை நாம் தமிழ் கட்சியிலே ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த கட்சியின் ஒரு கள போராளியாக அவன் செயல்பட்டான். இந்த கட்சியிலே அவன் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டான். அவன் நினைத்திருந்தால் வேறு கட்சிகளில் சேர்ந்திருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு உள்ள நிலைமை, பிற கட்சிகளோடு நாம் தமிழ் கட்சி ஒப்பிட்டு பாருங்கள்.
ஒரு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சியிலே ஒரு பொறுப்பாளர் என்றால் அவர் மக்கள் பிரச்சனைகளை ஒரு அரசு அலுவலகத்தை கொண்டு சென்று அங்கே கையூட்டு பெறுபவராக இருப்பார். இல்லை என்றால் ஒரு ஒப்பந்ததாரராக இருந்து அரசு ஒதுக்குகின்ற நிதியிலே 15 விழுக்காட்டில் 30 விழுக்காடு ஒதுக்கி அதன் மூலம் தன்னுடைய குடும்பத்தை வளம்பெற செய்பவராக இருப்பார். இப்படித்தான் இருப்பார்கள். அவன் நினைத்திருந்தால் அந்த கட்சிகளிலே சேர்ந்திருக்கலாம், மாதம் 50,000 60,000 ரூபாய் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அந்த கட்சிகளுக்கு அவன் செல்லவில்லை. இந்த அடிமைப்பட்ட தமிழினத்தை விடுவிக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு பொருளாதார நெருக்கடி வந்தாலும் பரவாயில்லை, நாம் வீடு கட்டாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த தமிழினத்தை விடுவிக்க நாம் தமிழர் கட்சியில் தான் பணியாற்ற வேண்டும் என்று அவன் இந்த கட்சியிலே தன்னை ஒப்புவித்துக் கொண்டான். அர்ப்பணிப்புடன் செயலாற்றினான். வாசுதேவன் மட்டுமல்ல, அவரை போல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியிலே தன்னை ஒப்புவித்துக் கொண்டு பல்வேறு ஈயங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பொறுப்பாளர் என்றால் இந்த பகுதியை பொறுத்தவரை எங்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் யாரும் மிகப்பெரிய பணக்காரர்கள் அல்ல. அவர்கள் தானி ஓட்டுநர்கள், மின்சார பணியாளர்கள், ஒரு கொத்தனார்கள், இப்படிப்பட்டவர்கள் இந்த கட்சியில் இருக்கின்றார்கள். அன்றன்றைக்கு பொருள் ஈட்டி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கட்சியின் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அப்படி தங்கள் வாழ்க்கையை ஈகம் செய்து இந்த இனத்தின் விடுதலைக்காக இந்த 60 ஆண்டு திராவிட கட்சிகளால் தங்கள் வாழ்வை இழந்த மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்களே, அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையே? அதுதான் எனக்கு மிக மிக வேதனையாக இருக்கின்றது. நீங்கள் பொது பணத்தை கொள்ளையிடுபவர்களை நம்புகிறீர்கள், அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள், கொலைகாரர்களை நம்புகிறீர்கள், சாராய ஆலை உரிமையாளர்களை நம்புகிறீர்கள், ஊருக்கு ஊர் பார் நடத்தி சம்பாதிக்கின்ற அந்த கட்சியின் பொறுப்பாளர்களை நம்புகிறீர்கள், அவர்களுக்கு வாக்களிக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி வாசுதேவன் போன்ற இந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் உங்கள் கண்களுக்கு ஏன் படவில்லை? அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கின்றது. இப்படி அவர்களை நம்பி எங்களை கைவிடுகின்றீர்களே. 15 ஆண்டுகள் இந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஊர் ஊராக சென்று கதறுகின்றாரே, தொண்டைகளிய பேசுகின்றாரே. அரசியலில் இருந்து இந்த மக்களை அப்புறப்படுத்திய திமுக மாணவர்களை அப்புறப்படுத்தியது. மாணவர்களுக்கு தேர்தலே கிடையாது, எந்த கல்லூரியிலும் தேர்தல் கிடையாது. ஆண்களை சாராயம் குடிக்க வைத்து அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினார். மாணவர் சங்க தேர்தல் இல்லாமல் செய்து மாணவர்களை அப்புறப்படுத்தினார். தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் பெண்களை உட்கார வைத்து பெண்களை அரசியல் அப்புறப்படுத்தினார். இப்படி அரசியலற்ற அரசியல் நடந்து கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டிலே ஒருவன் வந்தான், செந்தமிழன் சீமான் வந்தான். அரசியல் என்றால் என்னவென்று வகுப்பு நடத்துகிறான். சுற்றுச்சூழல் என்றால் என்ன, இயற்கை வேளாண்மை என்றால் என்ன, புவி வெப்பமயமாதல் என்றால் என்ன, இந்த வடநாட்டு தொழிலாளர்கள் இந்த தமிழ்நாட்டில் நுழைந்த நம்முடைய வேலை வாய்ப்பை பறிக்கின்றார்களே, தமிழனுடைய வேலை வாய்ப்பு பறிப்பு என்றால் என்ன, இப்படி அத்தனையும் சொல்லி அரசியல் படுத்தினானே செந்தமிழன் சீமான். அவனையும் நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு விடிவே கிடையாது. இந்த தமிழ்நாடு அழிந்து போகும் என்று உங்களுக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். இன்றைக்கு ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னை செந்தமிழன் சீமான் நிறுத்தி இருக்கின்றாரே, எனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? முதலாவதாக நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர்ந்தால்தான் இந்த திராவிட கட்சிகளின் சுரண்டலில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். இன்றைக்கு அழிவின் விளிம்பில் தமிழினம் நிற்கின்றதே. ஈழத்திலே குண்டுகளை வீசி இனப்படுகொலை செய்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்று சொல்லி நம்முடைய கல்வியை பறித்து, வேலை வாய்ப்பை பறித்து, பொருளாதாரத்தை பறித்து, மொழியை அழித்து, பண்பாட்டை அழித்து சிறிது சிறிதாக நாம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா ஒரு நாளிலே கொல்லும் சயனைடு என்றால் இந்த திமுகவும் அதிமுகவும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகின்ற ஆசிரிக்கின்ற விஷத்தை போன்றவர்கள்.
நாம் கொல்லப்படுகிறோம் என்பதை நாம் அறியாமலே நம்மை கொன்று கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் உணர வேண்டும். அழிவின் விளிம்பிலே நிற்கின்ற இந்த தமிழினம் ஈழத்திலே கொன்றளிக்கப்பட்டதை போல இங்கேயும் கொன்றளிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். இல்லை என்றால் இந்த போராடுகின்ற பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று போராடுகின்றார்களே, 8 வழிச்சாலை அமைக்கக்கூடாது என்று போராடுகின்றார்களே, சிப்காட்டுக்கு என்று நிலத்தை பறிக்காதே என்று போராடுகின்றார்களே, எப்படி ஈழத்திலே ராணுவம் வந்து அவர்களை கொன்றதோ அதே போல் ஒரு நாள் சொல்கிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றிய அரசின் ராணுவம் இங்கே வரும், போராடும் மக்களை சுட்டுக் கொல்லும். இந்த திமுகவும் அதிமுகவும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும். நாங்கள் என்ன செய்வது, எங்களுக்கு என்ன அதிகாரம் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை இந்த தமிழ்நாட்டில் நிகழாமல் தடுக்க வேண்டுமானால் தமிழர்களுக்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர வேண்டும். பெரும்பான்மையான தொகுதிகளிலே நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும். அந்த பெரும்பான்மை தொகுதிகளிலே மன்னார்குடியும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் உங்களிடம் வாக்கு கேட்கின்றேன். ஏனென்றால் மன்னார்குடி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். விடுதலை போராட்டத்திலே நகராட்சி அலுவலகம் கொளுத்தப்பட்ட ஊர் இந்த ஊர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அஞ்சல் அலுவலகம் கொளுத்தப்பட்ட ஊர் இந்த ஊர். அப்படி வீரம் தெரிந்த போராட்டங்களை நடத்தி இந்த மன்னார்குடி இன்றைக்கு 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வாக்கு செலுத்துகின்ற ஒரு கேவலமான நிலைமைக்கு ஆளாகிவிட்டது என்ற வேதனையில் நான் இங்கே பேசுகிறேன். திராவிட கட்சிகளின் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகளை இங்கே சுமத்தினார்கள். என்னை பொறுத்தவரை என்னை மிகவும் பாதித்தது இந்த தமிழர்களின் பெருமை மிகு அடையாளமான தன்மானத்தை இழக்க செய்தார்களே திராவிட கட்சிகள். இலவசத்திற்கும் 1000க்கும் 2000க்கும் பொங்கல் வந்தால் வெள்ளத்திற்கும் அரிசிக்கும் கரும்புக்கும் கையேந்துகின்ற ஒரு தன்மானத்தை இழக்கின்ற சுயமரியாதைக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் என்று மார்கட்டிக் கொள்கின்றதை திமுக அந்த சுயமரியாதையை இழக்க செய்தது. அதுதான் இந்த கட்சிகளின் மேல் எனக்குள்ள கடும் கோபம். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னார்குடியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே செந்தமிழன் சீமான் சொன்னதை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். பொங்கல் வந்தா அரிசி கொடுப்பாங்களா, வெள்ளை கொடுப்பாங்களா, கரும்பு கொடுப்பாங்களா என்று கையேந்த வைத்தீர்களே, அதற்காகத்தான் என்னுடைய அப்பனும் ஆட்டாலும் என்னை பெற்று போட்டாளா என்று செந்தமிழன் சீமான் கேட்டார். மெய் சிலிர்த்தது. அதுக்காக நம்ம அப்பாவும் ஆத்தாலும் நம்மளை பெற்று போட்டாங்க. இந்த திராவிட கட்சிகிட்ட கையேந்தி பிச்சையடிக்க நம்மளை பெற்று போட்டாங்க. நமக்கு தன்மானம் இல்லையா? மானத்துக்காக உயர்ந்தவன் இல்லையா தமிழன்? மானத்துக்காக போராடி தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபித்த கண்ணகி வாழ்ந்த பூமி இல்லையா இது? திரும்ப அந்த தன்மானத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டாமா? அதற்குத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக என்னுடைய தந்தை இந்த பகுதியிலே அன்றைக்கு 1950களிலே பண்ணையார்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்காக, குத்தகை விவசாயிகளுக்காக ஒரு முழு நேர பொது உடைமை கட்சியின் போராளியாக பணியாற்றி தன்னுடைய உயிரை கட்சி பணியில் இருக்கும் போதே விட்டாரோ அவரின் மகன், இளராவின் மகன் என்பதை நான் நிரூபிப்பேன். அதை நான் நிரூபித்து காட்டுவேன். இந்த தமிழின் விடுதலைக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றது. வெற்று வார்த்தை அல்ல. நான் தேர்தலில் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஒரு நாளுக்கு 6 மணி நேரம் இனி பொதுப்பணிக்காக செலவிடுவேன். என்னிடம் வருகின்ற குறை மனுக்களை காலையில் 10 முதல் 1 வரை அரசு அலுவலகங்களுக்கு சென்று முறையிடுவேன். அரசு அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை என்றால் மக்களை திரட்டி போராடுவேன். மாலை 2 முதல் 10 வரை நோயாளிகளை கவனிப்பேன். இதை உறுதியாக இங்கே நான் சொல்கிறேன். எனவே இவ்வளவு நாள் இந்த மருத்துவ பணியிலே நான் எப்படி என்னுடைய தந்தை வழியிலே நின்று சக மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவருடைய வழியிலே நின்று எப்படி மருத்துவத்திலே உண்மையும் நேர்மையுமாக இருந்தேனோ அதே போல் சட்டமன்ற உறுப்பினராகவும் உண்மையும் நேர்மையுமாக இருப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். அதற்காக எனக்கு வாக்களியுங்கள். செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வராக வேண்டும். நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு ஒரு காலத்திலே இந்த தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலே குடும்ப உறவு சொல்லி அழைக்கப்பட்ட தலைவர் அண்ணா என்று சொல்வார்கள். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தெருவில் நான் வாக்கு கேட்டு போயிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு 5-6 பேர் போயிட்டு இருந்தோம். ஒரு 10 வயது சிறுவன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் எங்களிடம் வந்தான்.
அந்த துண்டறிக்கையை பார்த்தான். சீமான் அண்ணனுக்கு ஓட்டு கேட்குறீங்க? எனக்கு வயசு இருக்குது, 10 வயசு பையன் கேட்குறாங்க. சீமான் அண்ணனுக்கு ஓட்டு கேட்குறீங்க? நாங்களும் வர்றோம். வீடு விட போய் கதவை தட்டினா, ஆத்தா சீமானுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம், அத்தை சீமானுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம், அக்கா சீமானுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். அப்படி அதனால இளைய தலைமுறை நம்முடன் இருக்கிறது. புலிகள் அணில்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அணில்கள் ஒரு ஓரத்தில் விளையாடி ஓய்ந்து போய் அது தானா ஒதுங்கி போயிடும். அதை பற்றி நம்ம இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேசுறதே நான் தப்புன்னு நினைக்கிறேன். அரசியல் பேசுறவங்கள்ட்ட நம்ம பேசலாம், அரசியல்வாதிகள்கிட்ட பேசலாம், இவங்கள்ட்ட நம்மளாம் பேசணுமா? அதனால தயவு செஞ்சு நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்படி அண்ணன் சீமான், சீமான் அண்ணன், சீமான் அண்ணன், சீமான் அண்ணன் என்று தமிழ்நாடு முழுக்க உள்ள இளைஞர்களாலும் மாணவர்களாலும் மாணவிகளால் அழைக்கப்படுகின்ற செந்தமிழன் சீமான் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அவர் சொல்வார், என்னிடம் 1 கோடி கனவு இருக்கிறது, 1 கோடி கனவு இருக்கிறது, அற்புதமான ஒரு தமிழ் தேசத்தை அமைக்க வேண்டும். அவர் சொல்றதெல்லாம் என்ன சொல்றாங்க? சும்மா புருடா விடுறாரியா, இதெல்லாம் செய்ய முடியாதியா? உலகின் பிற நாடுகளில், சிங்கப்பூரில், டென்மார்க்கில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தான் சீமான் சொல்கிறார். எங்களிடம் மனம் இருக்கிறது, அவர்களுக்கு மனம் இல்லை. அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பதற்காக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டின் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். எனவே மீண்டும் சொல்கிறேன், அழிவின் விளிம்பில் நிற்கும் இந்த தமிழினம் ஒரு இனப்படுகொலையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். இன்னும் 5 வருஷம் பொறுத்திருக்க முடியாது. 5 வருஷத்தில் இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிடுவாங்க. ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் சொன்னதை போல அவர்கள் எல்லாம் விமானம் ஏறி பறந்து விடுவார்கள். பல்லாயிரம் கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா குடியுரிமை தர தயாராக இருக்கின்றது. பல தொகுதிகளிலும் சாதியை சொல்லி வாக்கு கேட்கின்றார்கள். நம்ம சாதிக்கிற நமக்கு ஓட்டு போட்டானே அப்படிலாம் உங்களை விமானத்தில் ஏற்ற மாட்டாங்க, விட்டுருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. புலவர் கிருஷ்ணகுமார் மிக அழகாக சொன்னார். எனவே இந்த தமிழினத்தை இனப்படுகொலை காப்பாற்ற நாங்கள் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த பெரும்பான்மையான தொகுதியில் வெற்றி பெற வேண்டுமானால் மன்னார்குடியில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக எனக்கு வாக்களியுங்கள். நான் உண்மையும் நேர்மையுமாக உங்களுக்கு உழைப்பேன். அதற்காக எனக்கு வாக்களியுங்கள். ஒரு பாடலின் 4 வரிகளை பாடி என் உரையை முடிக்க விரும்புகிறேன். தற்சார்பு பொருளாதார எங்க கொள்கைங்க, தற்சார்பு பொருளாதார எங்க கொள்கைங்க, டாஸ்மாக் பொருளாதாரம் உங்க கொள்கைங்க, டாஸ்மாக் பொருளாதாரம் உங்க கொள்கைங்க, நாட்டு மக்கள் நலமெல்லாம் எங்க கொள்கைங்க, நாட்டு மக்கள் நலமெல்லாம் எங்க கொள்கைங்க, வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கைங்க, உங்க வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கைங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமான் வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமான் வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். ஆனா வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமான் வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.